இங்கெல்லாம் நாங்கள் வந்து நடந்து வந்தாங்க. அந்த ரோடு எங்கே இருக்குது, அந்த ரோட்லேருந்து இந்த கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் நடந்தே வந்தோம். நானும் இன்னொரு பையனும். இப்போது பைக்கில் இந்த சைடு நல்லா ஃபால்ஸ் வந்துச்சு. இங்கெல்லாம் தண்ணி இருக்கும். மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் அது இல்லைன்னா பக்கத்தில் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது ரெண்டில் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கே போய்ட்டு வந்துடலாம். நான் ஒருத்தன் தான். நான் எனக்கு மட்டும் தான் நைட்டு, இன்றைக்கி நைட்டு மட்டும் தான் கிடைக்குமா இங்கே ஏதாச்சும் கம்மி ரேட்டில்? எவ்வளோண்ணா வரும் இதுக்குள்ளே? இதுக்குள்ளே நீ ஃபோன்ல நான் ஃபோன் பண்ணுறேன்னு போ. எவ்வளோண்ணா வரும்? ஏசியானா 1200. நான் ஏசியானா 1000. அதுவா? அதுக்கு மேலே கம்மியாக பண்ண மாட்டாங்களா? அதுவே ரேட்டு தான் இருக்கும். அங்கே போனால் அதே ரேட்டு, ஆனால் கம்மி பண்ண மாட்டாங்க. அது மாமூல் ரேட்டு, ஃபிக்ஸ்டு ரேட். மெட்ராஸு இப்படி நிறுத்தி விட்டு போயிருக்காங்க. கார் வேண்டாமா? கார் வேண்டாமா அவருக்கு? இல்லைன்னா 4 டயர் நல்லா தான் இருக்குது. 4 டயர் கொண்டு போய் கட்டிட்டு போய் விற்றுடலாம். பூன்னு சொல்லுங்கள். 4 டயர் நல்லா தான் இருக்குது வருங்க. இது மாதிரிலாம் படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். யார் வேறு வந்திருக்கு தமிழ்நாடு வண்டி. ரூம் கேட்டு பார்த்தேன். ஒருத்தர் ஒரு கடையில் பேசிகிட்டு இருந்தவர் என்ன சொன்னார், 1000 ரூபா சொன்னார். இன்னும் அங்கே கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து ஒரு 900 ரூபா சொன்னாருங்க, நான் ஏசி. ஆனால் 1 டே தான் சொன்னார். நான் என்ன ஒரு 800 ரூபாய்க்கு இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா இந்த பிளேஸ் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது இங்கே இருக்கிற பிளேஸ். மற்றபடி வேறு ஏதாச்சும் வில்லேஜ்னால் கூட ஓகே. ஆனால் இந்த சைடு வந்துட்டு அவ்வளோ சொல்கிறாங்க. சரி பார்ப்போம், என்னென்னு பார்ப்போங்க. நைட்டு எப்படி தங்க போகிறோன்னு தெரியல. இன்னுமே டிசைட் பண்ணவே இல்லை. இந்த மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸா? மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் வந்து 8 கிலோமீட்டர் வருது. ஆந்திரா வாட்டர் ஃபால்ஸ் வேணாம். இந்த மூலக்கோனா பக்கத்தில் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இங்கே இருக்குது பாருங்கள், சதாசிவ கோனா வாட்டர் ஃபால்ஸ். காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரினா வேண்டவே வேண்டாங்க. இங்கே மூலக்கோனாவை காணோம். கிடச்சிச்சு மூலக்கோனா. போடு டைரெக்ஷனை. என்னடா பசங்க 20 கிலோமீட்டர் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் 16 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தானே காமிச்சு. 8 கிலோமீட்டர் தானே காமிச்சிது. வேறு 8 கிலோமீட்டர் தான் காமிக்குது. நான் என்ன ஒரு 10 கிலோமீட்ரு 8 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினச்சா. கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் 20 கிலோமீட்டர் வருதுங்க. இப்போ தான் 1 கிலோமீட்டராக போயிருக்கோம். டைமிங் வேறு இப்போது 3:44 ஆகுது. 1 ஹவர்னு கால்குலேட் பண்ணால் கூட 4:45 ஆயிருமே. எப்படி போயிட்டு வருதுன்னு தெரிலங்க. ஒரு யோசனையாக இருக்குது. நான் பார்க்காம விட்டுட்டேன். பார்த்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கிளம்பியிருக்கலாம். சார் எப்படி வருது சார், எந்த பக்கம் போகணுன்னு தெரியாமல். ஒரே டைமில் எவ்வளோ பேர். காலேஜ் பஸ்ஸே கிடையாதோ இந்த காலேஜுக்கு. கூட இப்போ புத்தூர் வில்லேஜ் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. நம்மளை ரைட்டு போக சொல்லுது. மேக்ஸிமம் வேகமாக போய் பார்ப்போம். கரெக்டாக 4:30க்கு போயிடும்னு சொல்லி போட்டிருக்கு. எந்த வழியில் தாங்க போக சொல்லுது பார்ப்போம். எவ்வளோ தூரம். ஆனால் அங்கே உள்ளே நடக்கிற மாதிரி இருந்தால் வேணாம், திரும்பி வந்துடலாம். முக்கால்வாசி பைக்லேயே போகிற மாதிரி இருந்தால் ஓகே. ஏன்னா டைமும் அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட இல்லைங்க. இன்றைக்கி எப்படி தாங்க ஆரே வாட்டர் ஃபால்ஸ் போனப்போ ஃபுல்லாக நடக்க வேண்டியதாக போயிடுச்சு. 3 கிலோமீட்ரு. நான் என்ன நினச்சேன், பாதி வந்துட்டு பைக் போகும்னு நினச்சேன். ஆனால் முக்கால்வாசி அது 3 கிலோமீட்ரு. கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்ரு இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து 3 கிலோமீட்டருனாங்க.
ஆரே வாட்டர் ஃபால்ஸில் மொத்தம் 6 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதில் மேக்ஸிமம் நான் 2 தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 3 அதெல்லாம் ரொம்ப ஆழம், அதேமாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குமா ஏரி மாதிரி. நாங்கள் அளவோட இல்லையா போகிறதுக்கு. செம மாந்தோப்புங்க. மாந்தோப்பு பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க மாந்தோப்பு. வர்ற இதுவும் மாந்தோப்பா? ஆமாங்க, இதுவும் மாந்தோப்புங்க. அழகாக இருக்குது அந்த தோப்பே. ஏன்னா பெரிய பெரிய மரம், சின்ன சின்ன புல், நல்லா இருக்கு. இவ்வளோ தொலைவு தான், ரொம்ப உள்ளே நடக்க தேவையில்லை. கொஞ்சம் நடக்கணும். எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? வண்டி நேராக போதும். வண்டி கோயில்கிட்டே நேராக போகுது வண்டி. சரிண்ணா. ஆரே வாட்டர் நல்லா போ. ஆள் இருப்பாங்க. எத்தனை மணி வரைக்கும் இருப்பாங்க? 6 மணி 6:30 6:30. சரிண்ணா. இப்படி இந்த ரோட்லேயே போகலாமா? இந்த ரூட்டே போ. இவர் சொல்லவும் தாங்க கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருக்குது. பியூட்டிஃபுல் ரோடு, வேறு லெவலு அழகாக இருக்குது இந்த ரோடு. இந்த ரோட்டில் எவனாச்சும் ஒன் சைடில் லுக் பண்ணால் இந்த இடத்த மறக்கவே மாட்டாங்க. அவர் சொல்லவும் தான் கொஞ்சம் இதே திருப்தியாக இருக்குது. வண்டி உள்ளே போகும்பா, நடக்க தேவையில்லன்னு சொல்லுவோம். உள்ளே போய் நடக்குன்னாவே நம்ம நடந்துடுறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு போய் நடந்துடுறோம். நடந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. என்னடா உள்ளே போய் இவ்வளோ தூரம் நடந்துட்டு போகிறோம். அதாவது நான் வெளியே போகணுன்னாவே நான் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு ஜாலிக்காக தான் நான் வெளியே போகிறேன். அப்போங்கும் போது நான் இந்த இடத்துல நான் கொஞ்சம் நடக்கிறேன், உடம்பு டயர்டாகுது அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காதா? அதுதான் ஃபீலிங்கு. பாடுறேன் இங்கேயும் மாந்தோப்பு. குளிச்சு போகிறான் பாரு. ஸ்கோர் நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஃபைனலி சக்ஸஸ் ஆகிடுச்சி. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்கணும், அவ்வளோதான். வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். ஏன்னா மண் ரோடே வந்துட்டு 6 கிலோமீட்டர் பக்கமாக வருதுங்க. ஆனால் இடையில வீடெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் காமிக்க முடியல, போகும்போது காமிக்கிறேன். வாட்டர் ஃபால்ஸ் முன்னாடி வந்து கோயிலெலாம் கட்டியிருக்காங்கங்க. தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு நீச்சல் குளம் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த சைடு தான் குப்பை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த குளத்தில் அதிகமாக நம்மள தண்ணி இந்த பக்கமாக வெளியே போகும் போலங்க. இந்த தண்ணியில் கொஞ்சம் சின்ன சின்ன மீன்லாம் இருந்துச்சு, ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுங்க, அங்கே போகலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் நேச்சுரல் போய் பார்க்குறது நல்லாயிருக்கு. இந்த வாட்டரோட கலரே ரொம்ப ப்ளூவாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன குளத்தில் 2 வழியோடு இருக்கிற வாட்டர் ஃபால்ஸும் ஜாயிண்ட் ஆகுதுங்க. ஒன்று நம்ம பார்த்துட்டு வந்து அந்த ஆழமான வாட்டர் ஃபால்ஸு, இன்னொன்று வந்து வேறு எங்கேருந்து வருதுன்னு தெரியல, அதை போய் பார்க்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு மொத்தம் ஊற்று தண்ணி 2 இடத்துலேருந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க. அந்த 2 இடத்துலேருந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் அந்த கோயில். இங்கேருந்து ஒரு தண்ணியும் அங்கே போகுது, அதே மாதிரி ஆப்போசிட் அங்கேருந்து ஒரு தண்ணியும் வருது. பார்ப்போம் இந்த தண்ணி எங்கே இருக்குன்ட்டு. கல் நல்லா பெருசாக இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸில் எதுவுமே ஆழமாக இல்லைங்க, எல்லாமே மேலோட்டமாக தான் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்குங்க.
ஸ்குவாட் மூலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸை முடிச்சுட்டு நல்லபடியாக இப்போதைக்கு கிளம்புறோம். வரும்போது ஒரு 2 கிலோமீட்டர் பிளாக் பண்ணவே இல்லை, ஏன்னா அந்த இடம் நல்லா இருந்துச்சு, அதனால் இப்போ கேமரா ஆன் பண்ணியாச்சுங்க. இங்கே சில பேர் இந்த உள்ளே வந்துட்டு வீடு கட்டிருக்காங்க, வீடியோ கட்டியிருக்காங்க, மாங்காய் தோப்பு இருக்குது. நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா பெரிய விஷயம், அவ்வளோ 10 கிலோமீட்ரு. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து இவங்க இருக்கிற இடம் வரைக்கும் ஒரு 6 கிலோமீட்ரு வரும். அந்த 6 கிலோமீட்டரும் ஃபுல்லுமே கல் தடம், மண் தடம், மணல் தடம். இது மாதிரி தடம் கூட இல்லைங்க, ஃபுல்லாக மணல். நான் காட்டுறேன். அந்த அருவிக்கிட்ட போகும்போது ஹீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த சைடு விலகி வந்தவொடனே இந்த சைடு வந்து கூலிங்காக காற்று வீசுதுங்க. கூலிங்கன்னா ரொம்ப கூலிங்காக தான். ஃப்ரிட்ஜை வந்துட்டு ஓப்பன் பண்ணால் எப்படி ஒரு கூலிங்கான ஒரு ஏர் வரும், அது மாதிரி. நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த மாந்தோப்பு. கரெக்டுக்குள்ளே நம்ம இன்னும் வந்து ஊர்கிட்ட வரவே இல்லை. ஸ்டார்டிங், அதாவது அந்த அருவியிலேருந்து ஃபால்ஸ்லேருந்து பக்கத்துலேயே இந்த மாந்தோப்பு இருக்குது. ஆனால் சரிசமமாக இருக்குங்க. அதாவது வயலே ஓட்டலாம் போல், அந்தளவுக்கு வந்துட்டு கிடைமட்டமாக இருக்குது. இந்த சைடெலாம் பாருங்களேன், மூங்கிலே, இந்த சைடு மூங்கில் இந்த கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கெல்லாம் வீடு இருக்கும். அந்த பெரிய டவுனில் கேட்போம், அண்ணா 5 கிலோமீட்டர் தள்ளி இங்கே உள்ளே வந்து வீடு கட்டிருக்காங்களே, ஏதோ ஒரு அர்ஜென்ட்னா எப்படி போவாங்க? நடந்து தான் போகணும், வண்டி கூட இல்லையா? அங்கே நாங்கள் வரும்போதே மண் அண்ணா இழுக்குது. அது வந்து இழுக்குதுன்னாக்கா, ம், அது நாங்கள் புதுசாக ரோடு வந்து நேராக ஆற்றுல இருந்தது. அக்ஷன் பிடிச்சி மொத்தம் ரோடு, அந்த தண்ணி இருக்குது மழை, அங்கே பாறை மாதிரி இறங்குறீங்க, அது வரல மொத்தம் அக்ஷன் பிடிச்சி. ஆச்சரியமாக இருக்குது பார்த்தோன்னே. இவ்வளோ சொந்தமாக செஞ்சு அந்த ரோடு மண். இது பட்டம் வாங்கிட்டீங்களா? இல்லை, இது வந்து இப்போ இல்லை, 40-50 வருஷமாக தராங்க. 50 வருஷமாக இருக்கீங்களா? எப்படின்னா எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் டக்குன்னு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், ஏதோ ஒன்றுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் ரோடே போட்டிருக்கலாம்ல. இது கவர்மெண்ட், இது ஃபாரஸ்ட் இருக்குது கவர்மெண்ட்டு. அங்கே நீங்கள் வர வழியெல்லாம் ஃபாரஸ்ட்டு. நீங்கள் கேட்டு வாங்க முடியாதா? இது இந்த பக்கம் பாருங்களா? ஆமாம், ஃபாரஸ்ட் நடுவும் மெத்திலேருந்து இது அதான் இதுக்கு மட்டும் வாங்க முடியாதா? இருக்குது. இல்லை, அதே கரண்ட்லாம் கொடுத்துக்குறாங்க. கரண்ட் கொடுத்துருக்காங்களா? கரண்ட் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு எல்லாம் இருக்குது. பரவாயில்லண்ணா. ஆனால் 180 வீடு இருக்குது. 180? இன்னும் வெளியே வரும்போது 5-6 வீடு இருந்த மாதிரி தான். எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அங்கே 30 வீடு, அங்கே ஒரு 25 வீடு, அங்கே ஒரு 15-20 வீடு. அந்த ஜாலியாக இருக்கும்ல, எந்த தொல்லையும் இல்லாமல். அது ஒன்று தான் இங்கே. ஆமாம், டவுனில் எங்களை பல ஆளுங்கள்லாம் போனாக்கா இல்லை. இது கேமரா தான். பிடிச்சிக்காது. ஆமாம், கண்டிப்பாக. சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்துக்கு வந்தால் பிடிக்காது, கிராமத்துக்கு சிட்டிக்கு போனால் பிடிக்காது. நாங்கள் டவுனுக்கு போனோம்னா ஆமாம், வீட்டுக்கு போவோம். ஆமாம், நிம்மதியாக இருக்குண்ணா. இப்போ அமைதியாக இருக்கா? இப்போ ஊராக இருந்தால் ஏதோ ஒரு தொல்லை, சண்டை சச்சரவு. இன்னொன்று இந்த இடத்துல வந்து நிம்மதியாக. ஆமாம், நல்ல வாழ்க்கைண்ணா. கஷ்டப்பட்டோமா, சாப்பாடு போய் புத்தூருக்கு வாங்கியாந்து போட்டுக்கணுமா, அவ்வளோதான். அவர் சொன்ன போரு ஜாலியாக இருக்காங்க. இதுதாங்க நான் சொன்ன மணல். இதோட பெரிய பெரிய மணல்லாம் இந்த இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இருக்கும். ஸ்கோர் நான் சொன்ன மாந்தோப்பு அவர் 50 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் மரத்தை பார்த்தாலும் அப்படி தாங்க தெரியுது, நல்ல பெரிய பெரிய மரமாக இருக்குது. நான் சொன்ன வீடெல்லாம் இது தாங்க. 150 வீடுன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னும் போய்கிட்டே இருக்கணும், இன்னும் உள்ளே போகணுன்னு சொல்கிறாரு. உள்ளே போனால் இன்னும் வீடு இருக்கும். மூங்கிலே ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. இந்த வீடு ரொம்ப பழைய வீடாக இருக்குது.
இவங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா நோய் நொடி வந்தால் மட்டும்தாங்க கஷ்டம், மற்றபடி இவங்களுக்கு ஒரு குறை இருக்காது. அவ்வளோதாங்க, இதை தாங்க காட்டணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான்.